ஒட்டகத்தின் கழுத்து ஏன் கோணலாக உள்ளது? ஒரு நாள் பீர்பாலின் சாதுரியமான உரையாடலை கேட்டு பீர்பாலுக்கு ஒரு கிராமத்தை பரிசளிப்பதாக அக்பர் வாக்களித்தார். பிறகு அக்பர் தான் கூறியதை மறந்துவிட்டார். பீர்பால் பலமுறை நினைவுபடுத்தியும் அக்பர் அதை நிறைவேற்றவில்லை. பீர்பால் அக்பருக்கு தக்க படிப்பினை புகட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அக்பர், பீர்பால் ஏன் ஒட்டகத்தின் கழுத்து கோணலாகவும் அவலட்சணமாகவும் இருக்கிறது என்று கேட்டார். இதுதான் தருணம் என்று எண்ணிய பீர்பால், அரசே, அவை முற்பிறவியில் யாருக்காவது இலவசமாக கிராமங்களை பரிசளிப்பதாக கூறிவிட்டு தம் வாக்குறுதியை மறந்திருக்கும் என்றார். பீர்பாலுக்கு தான் கொடுத்த வாக்கு அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. அதனை புரிந்து கொண்ட அக்பர் உடனே பீர்பாலின் பெயருக்கு ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்தார்.